சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். வாங்க, இன்னைக்கு ஒரு அருமையான பதிவுன்னு சொல்றதை விட ஒரு புனிதமான பதிவு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ நான் உக்காண்டிருக்கிற தாவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்பை புல். அதாவது இந்து மதத்துலேயும் பௌத்த மதத்துலேயும் ஒரு புனிதத்தன்மையை அப்படியே உள்வாங்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு தாவரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தர்பை புல் தான். இதை அறிவியலில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டெஸ்மோச்சியா பிபினாடா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது ஒரு புதர் செடி, கிட்டத்தட்ட 2லேருந்து ஒரு 3 அடி வளரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு அருமையான புல் பக்கத்தில் தான் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி நம்ம கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை ஆல்ஃபா புல், டாப் புல், தர்பை புல், குசா புல் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. முக்கியமாக எங்கெங்கே உபயோகப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது யுனானி, ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இந்த 3த்துலேயும் ஒரு பிரதானமான ஒரு மருத்துவ குணம் கொண்டதால் பிரதானமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும், அப்படி கையை மாட்டி கிழிச்சிடும். இன்னொரு பக்கம் அவ்வளோ கோலம் எதிர்ப்பதமாக கொஞ்சம் மென்மைத்தன்மை இருக்கும். நீங்கள் விளையாட்டை வீட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதனா பேசினேன் ஒரு அபசகுணமாக பேசுங்களேன், ஏதாவது பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உன் நாக்கில் தர்பையை புசுக்க அப்படின்வாங்க. ஏன் தெரியுங்களா? அதாவது எதிர்மறை விஷயங்களை இது ஈர்த்து கொள்ள வல்லது, விளக்க வல்லது. அப்போ நீ பேசுறது தப்பாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது, அதனால தான் அந்த வழக்கு சொல் வந்தது, உன் நாக்கில் தர்பையை வச்சு தேய்க்க அப்படின்வாங்க. அதாவது நீ நல்ல விஷயமே பேசணும் அப்படின்றத ஒரு மறைமுகமாக பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கோதுமை பயிர் இருக்கு இல்லைங்களா, கோதுமை பயிர், அதன் பக்கத்தில் களையாக இது வளரும். அந்த கோதுமை பயிரில் நீங்கள் போய் விட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய வளர்ந்துருக்கும். இது ஒரு களைப்பயிராகவே அங்கே வளர்ந்துருக்கும். அப்படி வளர்கிற இந்த புல், ஆனால் அதுக்குள்ள ஒரு அந்த மருத்துவ குணங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆச்சரியப்படக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. ஒன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதிர்வீச்சை இது தடுக்கும். கதிர்வீச்சை தடுக்கிறதாலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணம் பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை நம்ம தண்ணியிலையும் அந்த பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் இதிலெல்லாம் போட்டு வைப்போம். ஏன்னா சூரிய கிரகணத்தால் வரக்கூடிய அந்த எதிர்வினையை இது தீர்க்க வல்லது. அப்போது எதிர்மறை ஆற்றலை தீர்க்கும் ஒரு அருமையான அற்புதமான மருத்துவ குணம் இதற்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது மிகை அல்ல. இது என்ன பண்ணலான்னா வீட்டில் பானை தண்ணி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் இப்போவும் பானை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் கம்மியாக இருக்காங்க. அந்த பானையில் என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியில் இந்த தர்பையை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு வெயிலெல்லாம் போயிட்டு நீங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ உடம்பு உஷ்ணம் குறைச்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு அருமையான குணம் இந்த தர்பைக்கு உண்டு. அதே மாதிரி இந்த தொற்றுநோய், பலதரப்பட்ட தொற்றுநோய் நமக்கு வரக்கூடிய அபாயத்தை இது தடுக்கும். அதனால தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் சாதாரணமாகவே கிரகணம் இல்லைன்னா கூட சாதாரணமாகவே எல்லா இடத்துலையுமே ஒரு புனிதத்தன்மைன்ற பேரில் இதை போட்டு வைப்பாங்க, உணவுப் பொருளெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஏன்னா இது என்ன கேட்டிங்கன்னா இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா தொற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கிட்ட தூய்மையான இடத்துல தான் வளரும். இது அப்படி ஒரு அற்புதமான குணம் கொண்ட ஒரு புல் இனம். கல்லீரல் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு வேறு பதிப்பில் நான் போட்டிருக்கேன். அந்த கல்லீரல், நம்ம சிறுநீரகம், குடல் புண், வாய்ப்புண் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை படைத்தது இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த தர்பை புல். சரி, இது எப்படி பண்ணலாம்? டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க, தண்ணியை சுட வைங்க. அந்த சுடு தண்ணியில் என்ன பண்ணுங்க, தர்பை புல் அப்படியே போட்டுட்டு அப்படியே கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை அந்த ஒரு நாள் பூரா அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சி, அவ்வளோ அருமையான மருத்துவ குணங்கள்லாம் நம்ம உடம்புக்கு போய் சேரும். அதனால் இது ஒரு புனிதத்தன்மை உள்ள ஒரு புல் மாத்திரம் இல்லை, மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு புல்லும் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை உங்களுக்கு வழங்கி ஒளிப்பதிவாளர் நீலகொண்டருடன் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.